ஸ்டாலின் ஆட்டத்தை முடிக்க வரும் பிரம்மாண்ட கூட்டணி. ஸ்டாலின் அதிர்ச்சி. சற்று முன் வெளியான மிக முக்கியமான செய்திகள். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன மீண்டும் அதிமுகவில் இணைப்பதில் பாஜக எந்த சூழலிலும் பின் வாங்குவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை எந்த வகையிலாவது சம்மதிக்க வைக்க முயற்சிகள் நடந்து வருது. கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போறானா என்கின்ற நிலையில் தவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்க முயற்சிப்பதில் ஏற்பட்ட தடைகள், இதனால விரக்தியில இருக்கிறாரு. தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்புகளுக்கு கதவை சாத்திவிட்டார் விஜய். கூட்டணி கட்சியான பாஜகவுடன் பல நெருடல்களும் இருந்து வருது. இதனால அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடும் அப்செட். இது குறித்து அவருக்கு நெருக்கமான அதிமுக சீனியர் ஒருவர் இப்போது எதிர்க்கட்சி தலைவரானா போதும் என்கின்ற மனநிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டார். திமுக ஆட்சியை தூக்கி வீசுகிற வேகமே இல்லாமல் பட்டும் படாமல் நடந்து கொள்கிறார். கூட்டணியை கட்டமைக்கும் விஷயத்திலும் ஆமை வேகத்திலே அடியெடுத்து வைக்கிறார். முக்குலத்தோர் வாக்குகளை ஒருங்கிணைக்கும் வகையில பிரிந்து போனவர்களை சேர்க்க சொல்லி சீனியர்கள் எழுப்பும் குரலையும் எடப்பாடி பழனிசாமி கண்டு கொள்ளும் மனநிலை இப்ப இல்லை. பாஜக கட்சியுடனான கூட்டணி பெரிதா சோபிக்காது என்பதை கூறி பலரிடம் வருத்தப்படுகிறார். சிறு கட்சிகளை கூட்டணிக்கு அழைப்பதால பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்க முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறாராம். விஜய் கூட்டணிக்கு வர வாய்ப்பில்லை என்பதை கிட்டத்தட்ட உறுதி செய்த பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு தற்சோர்வு அடைஞ்சிருக்காராம். ஆனால் தமிழகத்தில் திமுக ஆட்சியை ஓரம் கட்ட வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமியை விட பாஜக தீவிரமாக இறங்கியிருக்கு. எடப்பாடி பழனிசாமியே சேர்ந்தாலும் பாஜக என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என மும்முரமாக செயல்பட்டு வராங்க. அதிமுகவில் பிரிந்து போனவர்களை இணைத்தாலே கட்சி வலுப்பட்டுவிடும். கூட்டணிக்காக பிறர் அலைய வேண்டாம் என்கின்ற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். இதனை முன்னெடுப்பதற்காக முக்கியமாக RSS தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருக்காங்க. RSS அமைப்பில் மோகன் பாகவத், பையாஜி ஜோஷிக்கு அடுத்தபடியாக 3வது முக்கிய நபர் ஒருவர் இருக்கிறார். அவர் மூலமாகவே RSS எடுக்கும் முடிவுகள் பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியப்படுத்தப்படும். அந்த முக்கியமானவரும் தமிழக RSSின் தலைவர் ஒருவரும் சமீபத்தில் பழனிசாமியை சந்தித்து இருக்கிறாங்க. முக்கியமாக சந்திப்பு என்பதனால சேலத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி இதற்காக சென்னை வந்திருந்தார். பசுமை வழி சாலையில் உள்ள அவரது வீட்டில் இந்த சந்திப்பின் போது பீகார் அரசியலில் எதிரும் புதிருமாய் இருந்து வந்த சிராக் பஸ்வான் கட்சி நிதிஷ்குமார் ஆட்சி வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். எதிரிகளாக இருந்தாலும் தேர்தல் களத்தில் ஒன்றிணைந்தா இருவரும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. தமிழகத்திலும் நாம் ஆட்சியில் அமர்வதற்கு சிலர் நாம் கூட்டணிக்குள் சேர்த்தே ஆக வேண்டும். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் என பிரித்து சென்ற ஒட்டுமொத்த ஆதரவையும் நாம் பெற வேண்டும். நீங்கள் எதற்கும் தடையா மட்டும் இருக்காதீர்கள் என பக்குவமாக எடுத்து சொல்லி இருக்கிறாரு அந்த RSS முக்கிய புள்ளி. அதற்கு உங்கள் சார்பில் கூட்டணி அவர்களுக்கு ஆதரவு பெறும் விஷயத்தில் என்னால் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் எந்த காலத்திலும் அவர்களை எங்கள் கட்சிக்குள் சேர விட மாட்டோம் என்று வெளிப்படையாகவே மறுத்து சொல்லியிருக்காரு எடப்பாடி. அடுத்ததாக விஜய கூட்டணிக்குள் கொண்டு வர ஆந்திராவை சேர்ந்த துணை முதல்வர் பவன் கல்யாண் மூலமாக முயற்சிகள் நடக்கின்றன என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த சந்திப்பை முடித்துவிட்டு டெல்லிக்கு சென்ற RSS முக்கிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி இணைப்பு பிடிவாதம் குறித்து அமித்ஷாவிடம் ஆலோசித்து இருக்காரு. ஆனால் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையனை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதில் பாஜக எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்குவதா தெரியல. எடப்பாடி பழனிசாமியை எந்த வகையிலாவது சம்மதிக்க வைக்க முயற்சிகளை நடத்திட்டு வராங்க என்கின்றாங்க அந்த அதிமுக சீனியர். தங்கம் தரையிலே தவிடு பானையிலே. உண்மையில் இதுதான் எடப்பாடி பழனிசாமி அரசியல் கணக்கா இருக்கு என்று சொல்லப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் அதிமுக ஒன்றிணையுமா? ஒன்றிணைந்தா திமுக ஆட்சியை அகற்ற முடியுமா? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் வாயிலா தெரிவியுங்க.